தமிழ்நாடு அரசியல் தான் ரொம்ப சுவாரஸ்யமாக போகுதுன்னு பார்த்தா இந்திய அரசியல் இப்போ சுவாரஸ்யமாக மாறிடுச்சு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபின்னு ஒரு கட்சி தொடங்கப்பட்டது. இது என்னடா ஒரு புது கட்சியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இது ஒரு அஃபிஷியல் கட்சி கிடையாது, ஒரு மீம் பேஜ் தான். ஒரு மீம் பேஜாக தான் தொடங்கப்பட்ட ஒரு விஷயம். பெரும்பான்மையான இளைஞர்கள் இந்த மீம் பேஜுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. கடைசியில் இவங்க மீம் பேஜாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி அஃபிஷியல் வெப்சைட் வச்சு கட்சிக்கு ஒரு கொள்கை வைத்து மெம்பர்ஷிப் ஃபார்ம்லாம் சர்க்குலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்னடா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆழமாக ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. நம்மளோட தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் இளைஞர்களை காக்ரோச்சோட கம்பேர் பண்ணிட்டார். அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் ஆர்டிஐயில் நிறைய கேள்விகள்லாம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அது இல்லாமல் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவிஸ்ட்டாக மாறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னதுக்கு நம்மளோட இளைஞர்கள்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. அதுலேருந்து கொந்தளித்த ஒரு இளைஞன் தான் அபிஜித்ன்றவர். அவர் இந்திய நாட்டை சார்ந்தவர், யூஎஸில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் எங்களை காக்ரோச்னா சொல்கிறீங்க, இருங்க காக்ரோச்சோட பவர் நான் காட்டுறேன்னு சொல்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு மீம் பேஜாக க்ரியேட் பண்ணார். கடைசியில் அது ஒரு பெரும்பான்மையான ஒரு வரவேற்பு பெற்று இன்றைக்கி காங்கிரஸ், பிஜேபி, இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அதை விட அதிகமான ஒரு ஃபாலோவர்ஸை சம்பாதிச்சு இன்றைக்கி இளைஞர் மத்தியில் இது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமாக மட்டும் பரவுறது இல்லாமல் இளைஞர்கள்லாம் சப்போர்ட்லாம் வேறு பண்ணுறாங்க. இந்த கட்சியை ஒரு ஆழமாக ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னு வைங்களேன், இதுக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. பட் எல்லாருமே இந்த கட்சியை பெரும்பான்மையான ஒரு வகையில் ஆதரிக்கிறாங்க. இது ஆதரிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் சுயமரியாதை. இளைஞர்கள் எல்லாமே ஒரு சுயமரியாதையோடு இருக்கணும். இளைஞர்களை ஏன் இப்படி கேள்வி கேட்குறீங்க, வேலை இல்லாமல் இருப்பதற்கு நாட்டுக்கு பங்கு இல்லையான்ற மாதிரி நிறைய கேள்விகள் முன் வச்சாங்க. அண்ட் இது விளையாட்டுத்தனமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி கடைசியில் இது எப்படி மாறிடுச்சுன்னா, இவனுங்க பேட்டிலாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மீடியாஸில் போய் பேட்டி கொடுக்குறாங்க, நாங்கள் எத்திக்ஸ் ஃபுல்லாக பாலிடிக்ஸ் பண்ண போகிறோம்ன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ரொம்ப சீரியஸாக பேசுகிறாங்க. விட்டால் 2029 எலெக்ஷனில் இவனுங்க பங்கேற்றாலும் பங்கேற்றுருவானுங்க போல். அந்த லெவலுக்கு இது ஒரு வைரலான ஒரு விஷயமாக மாறுது. சில இடங்களில் இவங்க பார்ட்டி பேர் மட்டும் இல்லாமல் காக்ரோச் வேஷம் போட்டு குளம் குட்டை எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பொது சேவையிலலாம் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப இதை ஆதரிக்கலாமா வேணாமான்றது எனக்கு தெரியல. பட் நீங்கள் ஆதரிப்பீங்களா மாட்டிங்களான்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.